இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். மாநில உரிமைக்காக விஜய் அண்ணா, உங்களோட கடைசி படம் ஜனநாயகனுக்கே நீங்க குரல் கொடுக்கல. மாநிலத்துக்காக நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு சொன்ன எப்படி நம்புறது? பெண் உரிமைக்காக தமிழக வெற்றிக் கழகம் பெண்கள் அணி நிர்வாகி அஜிதா தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நியாயம் கேட்டு உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்தார். நீங்க என்ன செஞ்சீங்க? பவுன்சர்களை வச்சு அஜிதாவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ள போயிடுங்க. சமூக நீதிக்காக, சமநீதிக்காக கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏதாச்சும் கருது சொன்னா ஒரு சமூகத்தோட ஓட்டு போடுமோன்னு கண்டு காணாத மாதிரி இருந்தீங்க. மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்திக்கிட்டு எரிஞ்சுது. நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? உங்க கட்சியில உள்ள பெண் நிர்வாகிக்கே உங்க கட்சிக்காரங்களால பாதுகாப்பு இல்லையே. A few moments later. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள், ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம Much later. பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா? Much later. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற